guys, welcome to the Barbie Girls. இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா நம்மளோட கார்டன் டூர் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்மளோட பப்பாயா செடி. இப்போ நம்ம இங்க பாருங்க, இது நம்மளோட சின்ன பப்பாயா செடி. இங்க பாருங்களா, இது நம்மளோட கனகாம்பரம். அப்புறம் பாத்தீங்களா, இது நம்மளோட வாட்டர் ஆப்பிள் guys. வாட்டர் ஆப்பிள் நிறைய பேர் வச்சிருக்க மாட்டீங்க, ஆனா எங்க வீட்ல நாங்க வச்சிருக்கோம். அப்புறம் பாருங்க, இது நம்மளோட சுண்டைக்காய் செடி. இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இது மணத்தக்காளி. இது வந்துட்டு நீட்டு கத்திரிக்காய். இதுவும் எல்லாருக்குமே தெரியும். அது பார்த்தீங்களா, அதுதான் டிசம்பர். அது என்ன பூக்களை அந்த பூ. இதுவும் சுண்டைக்காய் செடி தான். பார்த்தீங்களா, இது எப்படி பெருசாக மரம் மாதிரி வளர்ந்துருச்சு பாருங்க. இது நம்மளோட கருவேப்பிலை செடி. பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசாக மரம் மாதிரி வளர்ந்துடுச்சு. இது நம்மளோட முருங்கை மரம். பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசு வளர்ந்துடுச்சு பாருங்க. இன்னும் முருங்கை காய் தான் காய்க்கல. கனகாம்பரம். இதுவும் கனகாம்பரம் தான். இதுவும் நம்மளோட மல்லி. இது நம்மளோட மிளகா செடி. ஃபஸ்ட்டு மிளகாலாம் காய்ச்சிருந்துச்சு, இப்போ காய்க்கல. இப்போவும் காய்ச்சி இருக்கு. அங்கே இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் செடி. பார்த்தீங்களா, இந்த பெட்டல் மட்டும் பார்த்தீங்களா ஆரஞ்சு கலரில் வந்துருக்கு. மீதி எல்லாமே எல்லோ கலரில் இருக்குது. இது நம்மளோட பிங்க் கலர் ரோஸ் செடி. இது கொத்து கொத்தா பூ பூக்கும். இதுவும் நம்மளோட நாட் ரோஸ் செடி தான். இதுவும் நம்மளோட நாட் ரோஸ் செடி தான். அடுத்தது இது நம்மளோட சப்போட்டா ட்ரீ. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் வச்சிருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, கொத்து கொத்தா கச்சி தொங்குது. இன்னும் பழமாக தான் மாறலை. இங்கே பாருங்க, இது எங்களோட எலுமிச்சை மரம். இப்போ தான் பூ வச்சுது. அதுக்குள்ளே எவ்வளோ பழம் வந்துருச்சு பார்த்தீங்களா. இன்னும் பழமாக தான் மாறல. எல்லா செடிலையும் காய் வந்திருக்கு, ஆனால் பழமாக தான் மாறல. பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக கச்சு தூங்குது. அங்கே பாருங்க, அது நம்மளோட தென்னை மரம். இது இப்போ ரீசெண்டாக தான் வச்சோம். அதுக்குள்ளே கொஞ்சம் பெருசாயிட்டு. நான் பெருசாகிறதுக்குள்ளே அது பெருசாயிடும். இது நம்மளோட குட்டி எலுமிச்சை செடி. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பப்பாயா தான். இது இப்போ குட்டியாக வந்திருக்கு. இனிமேல்ட்டு தான் வளரும். இது வந்துட்டு நம்மளோட முல்லை செடி. இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக வளர்ந்துடுச்சு. செடி மாதிரியே இது வளரல பார்க்க. இது நம்மளோட வாழை மரம். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது இங்கே பாருங்க, இது ரொம்ப குட்டி. எல்லாம் குட்டியாக இருக்குல்ல, இப்போ தான் லீஃப் வருது. இது நம்மளோட குட்டி சீதா செடி. எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குல்ல. அங்கே ஒன்று பார்த்தாலும் அதே மாதிரி தான். இது நம்மளோட செவ்வாழை மரம். பார்த்தீங்களா, பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த பாருங்க, இதுலேயும் குட்டி குட்டியாக இருக்கு. இங்கே பாருங்க, இது என்னோட மருதாணி செடி. எதுன்னு கூட சொல்லலாம். நான் தான் அப்பப்போ எங்கள் அம்மாட்ட அடம் பிடிச்சி வாங்கி அரைச்சி தர சொல்லி போட்டுப்பேன். நம்மளோட மாமரம் மரம் மாதிரி வளர்ந்துடுச்சு பாருங்க. இது நான் சின்ன பிள்ளையில நான் சப்பிட்டு போட்டு கொட்டையில வளர்ந்தது. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.